ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்க மவுண்டெயின்ஸ் மேலே இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ஆப்பிள்ஸ்லாம் பறிச்சுட்டு வந்தேன். ரெட் ஆப்பிள், கிராப் ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் ஆப்பிள் இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்தேன். ஸோ இது வச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஆப்பிள் சைடர் வினிகர், ஆப்பிள் ஜாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ஆப்பிள்ஸ் பறித்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் பண்ணுறதுக்கு இதிலேருந்து கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்பிள் சீசன் அப்படிங்கிறதுனால எங்கள் காமன் பிளேஸில் இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ வேணால் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வீட்டில் இருக்க அந்த ஆப்பிள் ட்ரீயில் இருந்துமே நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். ப்ரைவேட் ஏரியாவில் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மிங்லாம் பண்ணி நல்லா ஆப்பிள் மரம் மட்டும் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஏரியா அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக ஹோமில் வச்சு வளர்க்குறது எல்லாமே அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம பறிச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஃபார்மிங்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம காசு பே பண்ணி கேஜி கணக்குக்கு நம்ம வந்து பறிச்சுக்கலாம். ப்ரைவேட்டாக வீட்டில் வச்சுருக்கிற அவங்கள்ட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்டோன்னா அவங்க பறிச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்பிள்ஸ் வேஸ்ட்டாக தான் போகும். நமக்கு எங்கே பார்த்தாலுமே ஆப்பிள் ட்ரீ இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே வந்து போதும் அப்படின்னு தான் வந்து தோணும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா எப்பாவது சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஜாரில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் பண்ண போகிறோமோ அந்த ஜார் வந்து நல்லா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் வந்து நான் கொஞ்சம் மவுண்டெயின்ஸ் மேலே இருந்து பறிச்சுட்டு வந்தேன். இது நேச்சுரலாக க்ரோ ஆகிறதுனால அதை யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மேலே இருக்க அந்த வேஸ்ட் எல்லாமே கட் பண்ணி போட்டு சீடு எல்லாமே நான் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆப்பிள்ஸ் எல்லாமே ஈஸியாக நிறைய வந்து மலிவாக வந்து கிடைக்கும் அங்கேயே விளையிறதுனால. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்க ஸ்வீடன்லேயுமே நிறைய ஆப்பிள் விளையிறதுனால நல்லா ஈஸியாக கிடைக்கும். இதே ஆப்பிள் வந்து நம்ம ஊரில் ஹை ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஊரில் ஈஸியாக நிறைய கிடைக்கிற மாம்பழம் எல்லாமே இங்கே ஒரு மாம்பழம் ஒரு மாங்காய் வாங்குறதே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி கொய்யாக்காவும் இங்கே ஒரு கொய்யாக்காவே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்க முடியும். அதனால் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஊரில் நமக்கு என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம தாராளமாக நிறையாவே எடுத்துக்கலாம். ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. தூரமாக என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வேணும், அதுக்கு நம்ம கிடச்சிருந்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எப்போவுமே ஃபீல் பண்ணுவோம். அது ஹியூமன் நேச்சர் தான். நான் எடுத்திருந்த ஆப்பிளில் இருக்க வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி நீக்கிட்டு நான் இந்த கண்ணாடி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வந்து இதில் போர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து உள்ள வரைக்குமே வந்து இந்த வாட்டர் போகிற அளவுக்கு வந்து நல்லா பண்ணி விட்டுக்கலாம். மேலே வந்து ஆப்பிள்ஸ் வந்து மிதந்துட்டு இருக்கக்கூடாது, தண்ணிக்கு உள்ளதாக இருக்கணும். இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் மேலே மிதந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். மேக்ஸிமம் உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது நல்லது. மேலே ஆப்பிள்ஸ் நமக்கு மிதந்துட்டுருக்கு அப்படின்னா அதில் ஈஸியாக ஃபங்கஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே உள்ள தண்ணிக்குள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் கிச்சன் கபோர்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காற்று போகணும், அதே சமயம் தூசி போகாமல் இருக்கணும். 2 நாள் இல்லைனா 3 நாளுக்கு ஒரு டைம் எடுத்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது 1 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு ஆப்பிள் சைடர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நான் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால எனக்கு இந்த வீடியோவில் வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு டைம் எடுத்து ஆப்பிள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள் ஜாம் வந்து பண்ண போகிறேன். இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க பீல் எல்லாமே இந்த மாதிரி நான் பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நம்ம அந்த சதை பகுதி மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் எடுத்திருந்த எல்லா ஆப்பிள்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். நான் அதிக குவான்டிட்டி பண்ணுறதுனால இவ்வளோ ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஆப்பிள்ஸ்லேயே வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த கலரில் வந்து கிடைக்கும்.
நான் எக்ஸ்ட்ரா கலருக்காக ஒரு ஸ்மால் சைஸில் நல்ல ரெட் கலரில் இருக்க பீட்ரூட்டில் ஒரு ஆஃப் பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமான பீட்ரூட் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 3-4 ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பீட்ரூட் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் கலருக்காக பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் போர் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு நல்லா அடி பிடிக்காமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் அடுப்பு வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஆப்பிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கூட நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆப்பிள் ஜாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுகருக்கு இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 230 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவே நல்ல இனிப்பாக இருக்கும். ஸோ ஆப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி வந்து இனிப்பாக தான் இருந்தது. அதனால் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக விடாமல் இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காகும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இது வந்து நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு வரும். நல்லா வந்து அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கையாலே பண்ணி சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். எனக்கு இங்கே நிறைய ஆப்பிள்ஸ் கிடைக்கிறதுனால நான் இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஒரு 2-3 ஆப்பிள்ஸ் வச்சு கூட கம்மி குவான்டிட்டியில் வந்து நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்துட்டு வரும். தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.